ஒரு லீடருக்கு என்னென்னலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு லீடர் என்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், அவன் எதெல்லாம் செய்யறவனா இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நாளையில இருந்து நான் லீடரா மாற போறேன், நான் ஒரு இடத்த லீட் பண்ண போறேன், ஒரு தலைமை பண்புக்குரியவனா என்ன மாத்திக்க போறேன் அப்படின்றத நாம முடிவு பண்ணணும். ஓகேவா? ஒரு லீடர் தான் எதெல்லாம் மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறானோ அதையெல்லாம் தான் செய்யறவனா இருக்கணும். இப்ப உங்களெல்லாம் பார்த்துட்டு ஒழுக்கமா இரு, அப்படி இரு, இப்படி இரு அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது. அந்த லீடர் ஒழுக்கமாவும் அவன் உங்களை என்னெல்லாம் குவாலிட்டியோட வழி நடத்தணும்னு நினைக்கிறானோ அந்த குவாலிட்டியோடவும் அவன் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்களா? அவங்க என்ன, அவங்கள பல பேர் என்ன சொல்லுவாங்க, இன் பண்ணிட்டு வா, ஓகேவா, இன் பண்ணிட்டு வா, அப்படி வா, ஐடி கார்டு போட்டுட்டு வா, அந்த மாதிரி இரு, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும், அப்படி உங்களை வழி நடத்துற அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா இன் பண்ணி இருப்பாங்க, ப்ராப்பரா ஐடி கார்டு போட்டு இருப்பாங்க. யாரு உங்களை ஒண்ணுத்த செய்டா அப்படின்னு சொல்றாங்களோ அதை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்களாலதான் சொல்ல முடியும். இப்ப யாரோ ஒரு வாதியார் தான் வந்து இன்னே பண்ணல, தான் வந்து ஐடி கார்டே போடல, ஆனா உங்களை பார்த்து இன் பண்ணு, இன் பண்ணு, இன் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இவரே இன் பண்ணல, நம்மள இன் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் நீ இன் பண்ணாம தான் போவ. சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் வந்து இல்ல யாரோ ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து லேட்டா வராத அப்படின்னு சொல்றாரு, ஆனா அவர் தினமும் 10 நிமிஷம் லேட்டா வராருன்னு வச்சுக்கீங்க, அப்ப உங்களுக்கு எப்படி தோணும்? அதேதான், இவரே லேட்டா வராரு, இவரே நம்மள வந்து சீக்கிரமா. இதே உங்களை கண்காணிக்கிறதுக்காக அந்த ஆசிரியர் முன்கூட்டியே 10 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்கார்ந்தா என்ன சார் நடக்கும்? ஐயோ சார் முன்னாடியே வந்துட்டாரு, நம்மளுக்கு கேள்வி கேட்பாரு, நாம இனிமேலுக்கு என்ன பண்ணக்கூடாது, லேட்டா போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? முன்னாடியே வந்து உட்காருவீங்க. அப்ப லீடர் என்றவர், உங்களை வழி நடத்துபவர் எப்படி இருக்கணும்னா, அவர் அந்த விஷயங்களை எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றவரா இருக்கணும். சரி, திரும்பவும் எனக்கு புரியல சார், இன்னும் எக்ஸ்பிளைன்